என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த காலம் இருக்க அதுகிட்ட எல்லாத்துக்குமான விடை அப்படிங்கிறது இருக்கு. இந்த திமுக கடந்த 5 ஆண்டுகளா பண்ணின படு கேவலமான கேடுகெட்ட அலங்கோல ஆட்சிக்கான விடை அப்படிங்கிறத காலம் ரொம்ப அழகா எழுதியிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே குத்துவிட்டு நடக்காத குறையா நடக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்நாள் முழுக்க 4 சீட்டுக்கும் 8 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் திமுகவுக்கு அடிமை வேலை பார்க்கறதையே லட்சியமா வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக கூட்டணி கொத்தடிமைகளுக்கும் காலம் சேர்த்தே ஒரு அற்புதமான தீர்ப்பு அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்த வரையில் திமுக கூட்டணி மிக 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 அதிகபட்சமா 50 இடங்களை வெல்வதற்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுவும் கூட போக 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 குறையும் அப்படிங்கிறது தான் நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியத்தை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு காமெடி படத்துல செங்கல் பைத்தியம்னு ஒருத்தன் இருக்கான், கல்லை எடுத்தான்னா உசு உசுன்னு விடுவான் அப்படின்னு பாத்துறீங்கல்ல. அது மாதிரி நம்ம கிட்ட ஒரு டார்ச் லைட் பைத்தியம் ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம திமுகவை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன். குப்பனும் சுப்பனும் கோட்டையை ஆள வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு தலைவன் கோட்டையை நோக்கி கொடி பிடித்தான். அவன் போய் சேர்ந்த பிறகு குப்பனையும் சுப்பனையும் குப்பையில் தள்ளிவிட்டு குடும்பத்திற்காக கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான பூர்வ ஊழல் என்று ஊரார் நம்மை ஏசினாலும் பேசினாலும் அதை புறந்தள்ளிவிட்டு மண்ணில் தொடங்கி காற்றில் வரை கொள்ளையடிப்பதையே குலத்தொழிலாக கொண்டிருக்கும் திமுகவை இப்படி எல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல. நேத்து ஒரு பார்லிமெண்ட்ல ஒண்ணு கதறிட்டு கிடந்தது. அதை பார்த்த உடனே அந்த வாடை நமக்கு லைட்டா அடிச்சு போச்சு. இது கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு டார்ச் லைட்டை எடுத்து, அர்ஜென்ட்டுக்கு ரிமோட் தான் இருக்கு, இந்த டார்ச் நீங்களாவே கற்பனை பண்ணீங்க, டிவியை உடைகிறாராம். உடைச்சிட்டு அப்படியே நெஞ்செல்லாம் வெட்டச்சுது. நான் இந்த ஜனநாயகத்தை கட்டி காப்பாத்தாம விட மாட்டேன்டா அப்படின்னு அப்படியே முறுக்கு ஏறினாரு. ஏன்னா இவ்வளவு முறுக்குறாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல இருந்து 2 எச்செலும்பு எடுத்து போட்டாங்க. அதை கடிச்ச பிறகுதான் அந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்தது. அப்பாடா அப்படின்னு. இல்லாட்டி முறுக்குல எக்ஸ் போட்டு அங்கங்க லாக் ஆகி போயிருந்திருக்கும். நல்ல வேலையா அறிவாலயத்துல இருந்து 2 எலும்பு போட்டு அதை கரெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அது அடிமை சேவகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு சீட்டு எங்க கட்சிக்கு எத்தனை சீட்டுங்க அப்படின்னா, உங்க கட்சியில இருக்கிறதே நீ ஒருத்தர் தான், நீ எம்பியா இருக்க, அதனால எம்எல்ஏவுக்கு நிக்க வேண்டாம், உன்னை தவிர வேற யாருமே உங்க கட்சியில இல்லையப்பா, அப்புறம் எதுக்குப்பா சீட்டு, வழக்கம் போல நெஞ்சில இடம் இல்ல, அதுக்கு கீழே எங்க வேணாலும் நீ வாங்கிக்கப்பான்னு சொல்ற கதையாதான் அந்த ஒரு நபருக்கு, ஒரு பைத்தியத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப என்ன காலம் இவங்களுக்கு பதில் சொன்னிச்சுன்னா, திமுகங்கிறது குடும்ப கட்சி, குடும்பத்துக்காக தான் கட்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். குடும்ப கட்சி இல்ல, குடும்பத்துக்காகவே கட்சி. இப்ப அந்த குடும்பத்திலேயே குத்துவெட்டு அப்படிங்கிறது நடக்குது. மாப்பிள்ளை சார் நிழல் முதல்வர் 10-15 பேர் இருக்காங்க. ஸ்டாலினை தவிர நிறைய முதலமைச்சர் இருக்காங்க. ஸ்டாலின் மட்டும்தான் முதல்வரா அப்படிங்கிறது தெரியாம ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற கதையா கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது அவர்கிட்ட. பட் இந்த இடத்துல மாப்பிள்ளை சார் ஒரு முக்கியமான ரோலை வைக்கிறாரா? இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்தக்கூடிய பொறுப்பு வழக்கமா பாத்தீங்கன்னா துரைமுருகன், இரமுருகன் ஒரு 4-5 பேர் நிப்பாங்க. இப்ப அவங்க எல்லாமே இப்ப மாப்பிள்ளை சார் சொல்றது தானே. இப்ப மாப்பிள்ளை சார் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டுக்கு வந்திருக்காரு. கனிமொழி ஆதரவாளர்களுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு. கனிமொழி தன்னோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா கனிமொழி பிறந்த நாளுக்கு அப்படி இப்படின்லாம் நிறைய பிளக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கருணாநிதி பிறந்த நாள் இறந்த நாளைக்கெல்லாம் கனிமொழி அக்கா கனிமொழி வழியில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் திராவிட கண்ணகின்னு கூட போட்டுப்பாங்க. அது கேட அவங்க போட்டுக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஆள் கிடையாது, அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு அடிப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேற என்ன வழி, ஏதாவது அக்காவை பார்த்து கரெக்ட் பண்ணி சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா. கனிமொழி ஒரு 6 பேருக்கு பக்கம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க, இவங்க உங்களுக்கு எல்லாம் சீட்டுன்னு. பேசாம ஓரமா இன்னும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சார் சொல்லிட்டாப்லையாம். சகோதரரை போய் கேட்டதுக்கு, நீ எதா இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கப்பா, இது அந்த ஐபேக்கு அந்த மாதிரியான நிறுவனம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்களே, ஷோ டைம் என்ன ஏகப்பட்ட பெண் நிறுவனம், இந்த மாதிரியே இதெல்லாமே அவங்க செலக்ட் பண்றதாமா, அதுல நம்ம தலையிடல, நம்ம அவங்க செலக்ட் பண்ற ஆட்கள்ல இருந்து முக்கியமான ஆளுங்களை எடுத்து நாம நேர்காணல் பண்ணுவோம், அந்த செலக்ஷன்ல உங்க ஆளுங்க வந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி கழட்டி விட்டுருக்காங்க. இப்பதான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து
இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னென்ன நபர்களுக்கெல்லாம் சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு பட்டியலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சண்முகம் இருக்காருல்ல, உண்டியல்ல இன்னொரு உண்டியல், அதாவது வலது உண்டியல் இடது உண்டியல்னு இருக்குல்ல, அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் வந்து எங்களுக்கு 12 சீட்டு வேணும், நாங்க 2011 10 சீட்டுக்கு மேல நின்னோம் ஏடிஎம்கே கூட்டணியில, போன வாட்டி நீங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க, இந்த வாட்டி 12 சீட்டு எங்களுக்கு வேணும், இரட்டை இலக்கத்துல அவசிய தொகுதி அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு இப்ப கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கம்யூனிஸ்ட் போச்சுன்னா பின்னாடி அந்த கம்யூனிஸ்ட் வந்துடும். டேய் நாங்க மட்டும் என்ன இலக்காரமா, அவன் என்ன சைஸ்ல உண்டியல் வச்சிருக்கானோ அதே சைஸ்ல தான் உண்டியல் நாங்களும் வச்சிருக்கோம், ஓட்ட கூட பாரு அதே சைஸ்ல தான் போட்டிருப்போம், அப்ப அந்த உண்டியலுக்கு என்ன போடுறியோ இந்த உண்டியலுக்கு அதையே போடணும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்டும் போய் நிப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருமே 10க்கு மேற்பட்ட தொகுதி கேட்கறதால திருமாவளவன் நான் மட்டும் என்ன இழிச்ச வாயனா, எனக்கு 15 சீட்டு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல. இவங்க எல்லாம் எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். அந்த அளவுக்கு இவங்க ஒன்னும் அப்படியே தமிழ்நாட்டுக்கு அறுத்து தள்ளிடலையே, 10 சீட்டு 15 சீட்டு கேட்கிற அளவுக்கு. நான் சொல்றேன், திமுக கூட்டணி கட்சிகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திற்காக செய்த நன்மை என்ன, ஒன்னே ஒன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்டாலின் எஸ் அப்படின்னாருன்னா இவங்க எல்லாம் எஸ் அமாஞ்சாமி எஞ்சாமி எஞ்சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு போய் அங்க நிப்பாங்க. ஸ்டாலின் நோ அப்படின்னா சாமியே சொல்லிருச்சு என்னடா அப்படின்ட்டு போய் நிப்பாங்க. இவ்வளவுதான். இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது, இவங்க மனிதர்களே கிடையாது. ஸ்டாலினோட அடிமைகளா தான் வேலை பார்த்திருக்காங்க. நீங்க வேங்கவயல் சம்பவத்தில இருந்து, கள்ளச்சாராய மரணங்கள்ல இருந்து, பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து, பலதரப்பட்ட கொலைகள்ல இருந்து இவங்களுக்குன்னு சுய சிந்தனை சுய முடிவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் கிட்ட வாங்கி திங்கிறது கெட்டு போயிடும், வாக்கரிசி போடுறத நிறுத்திடுவாங்க, சீட்டு வாங்க முடியாது அப்படிங்கறதுதான். அப்ப இவ்வளவு நாள் ஏதோ கொடுக்கறத பொறுக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம அப்படியே இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டாங்க. இப்ப ஏன் முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தோல்வி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த குரூப் இருக்குல்ல, இவங்களுக்கு என்னன்னா நாம 5 சீட்டு 6 சீட்டு வாங்குறோம், அதுல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நமக்கு பேமெண்ட் வரதான் போகுது, எப்ப இருந்தாலும் அதை வாங்கி நம்ம பொட்டியை கட்டுவோம், வழக்கம் போல சேவனைன்னு சாத்திட்டு உட்காந்துருப்போம். இவங்க தானே முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க, நம்மளை கொடுத்தா இவங்களை பார்ப்போம், இல்லைன்னா தோத்துருப்போம், நீங்க இல்லாம நாங்க ஜெயிக்க முடியாது, அது ஓகே தான், நாங்க இல்லாம நீங்களும் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு வெற்றி பெருசு கிடையாது, உங்களுக்கு வெற்றி பெருசு, ஏன்னா பண்ணுன ஆட்டைய போட்ட அமௌண்ட் எல்லாம் அப்படி எல்லா பயலும் உள்ள போயிடுவீங்க அப்படின்னு. மறுபக்கம் காங்கிரஸ் வந்து விஜய் பூச்சாண்டி அப்படிங்கறத இன்னொரு பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் செதறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அடுத்த வாரம் நேரம் பாருங்க, சும்மா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி திமுக கூட்டணி அப்படியே செதறி பறந்து ஓடும். இதனாலதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரமா வாயை துறக்க முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம சுத்திட்டு இருக்கார். இதற்கிடையில பல சம்பவங்களை மறைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது. வாயை திறந்தாலே சமூக நீதி, நாங்க காலையில எந்திரிச்சோன்னு வச்சுக்கேன், ஒரு மரத்தை புடுங்கி அந்த மரத்துக்கு பேரு சமூக நீதி மரம், அதுல இருந்துதான் நாங்க பல்லே விளக்குவோம், சமூக நீதியை அப்படியே வாயில விட்டு பல்ல விலைக்கு ஆட்டி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க பேசுவாங்க. அதே மாதிரி நாங்க குளிக்கிறது சமூக நீதி தண்ணி, நாங்க திங்கிறது சமூக நீதி இட்லி, நாங்க தொட்டுக்கிறது சமூக நீதி சட்டினி, காலையில எந்திரிச்சு வாயில விடுற குச்சில இருந்து ராத்திரிக்கு ஆஃப் பண்ற சுவிட்ச் வரைக்கும் இவங்க எல்லாமே சமூக நீதியோடதுதான். நீங்க வேற எதுக்கெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, நான் குச்சி சுவிட்சோட நிறுத்திக்கிட்டேன். அப்படிதான் இவங்க சமூக நீதி அப்படிங்கிறத பேசிக்கிட்டு திரியிறாங்க. ஆனா அண்ணா பிறந்த நாளுக்காக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல அன்னதானம் போட்டிருக்காங்க. போட்டது யாரு? நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஊபி உள்ள போய் ஒரு மாணவியை ரேப் பண்ணால அவனோட அண்ணன் நம்ம சபாநாயகர் அப்பாவு. நான் சொல்லல, ஞானசேகரன் தம்பின்னு அப்பாவு தான் சொன்னாரு. அப்படிப்பட்ட ரேபிஸ்டோட அண்ணனான சபாநாயகர் அப்பாவு அங்க சமூக நீதியை எப்படி நொட்டினாருன்னா, குறவர் குல குழந்தைங்க வெளில வந்துருக்கு சாப்பிட, நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வராங்க, உள்ள என்ன சாப்பாடுன்னு விரட்டி விட்டுருக்காங்க. ஏடா அதுங்களும் பிள்ளைங்க தான்டா, மனிதர்கள் பிள்ளைங்க தான்ப்பா அது, கோயில் உள்ள விட்டு என்ன குழந்தைங்கயா, வயசானவனை திரட்டி இருந்தா கூட ஐயோ அவன் சட்டை போடாம வந்தான், அப்ப கூட நீ அனுப்பிதான் ஆகணும். மத்தவன் ஒருத்தனா கூட ஒரு சரி அவன் சுத்தபத்தம் இல்லாம வந்தாங்களாம், இப்பெல்லாம் அவன் நம்மளை விட அவனுக்கு தான் அதிக சுத்தபத்தமா இருக்காங்க, அது வேற விஷயம். அவன் வந்து சுத்தபத்தமா வரல, இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கூட நீங்க தப்பிச்சிடலாம். பச்சை பிள்ளைய அதுக்கு என்னையா தெரியும், அதுல கூப்பிட்ட சோறு போட்டா என்னையா, ஜாதிய காரணம் காட்டி அதுங்களை துரத்தி விட்டுறீங்க. சமூக நீதி கூந்தல் மயிறு பேசுறீங்களா, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பார்த்து அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு கடையில வாங்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த புள்ள சொல்லுது, எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நீங்களாம் எதுக்கு கோயிலுக்குள்ள வரீங்கன்னு விரட்டுறாங்கன்னு.
இந்த கரியை வச்சுக்கிட்டு அப்பாவெல்லாம் சமூக நீதி பேசினா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நீங்களே துப்பீங்க, நாங்க துப்புனா எங்க எச்சிக்கு தான் அசிங்கம். அப்படிதான் இதை நம்ம பேச வேண்டியது இருக்கு. இது மாதிரி வீழ்த்தப்பட வேண்டிய விஷ செடிகள் நிறைய இருக்கு. திமுக வேட்பாளர்கள் 234 பேருமே தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் தான். கூட்டணி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, அடிமை கட்சி, அந்த கட்சி எல்லாமே திமுக வேட்பாளர் 234 பேரும் வீழ்த்தப்பட வேண்டிய விஷ செடிகள். இதுல முதல்ல 10 பேர் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் யாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பட்டியல். இவங்க எந்த தொகுதியில நின்னாலும் தோற்கடிக்கணும். யாரு? இந்த ரவுடி பய எம்எல்ஏ பழனியாண்டில இருந்து, செந்தில் பாலாஜில இருந்து, சேகர் பாபுல இருந்து, செல்வ பெருந்தகையில இருந்து, இந்த அப்பாவுல இருந்து முதல் டாப் 10 இவங்க தோத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு 10 பேர் பட்டியலை தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எதனால அவர்கள் விஷச்செடிகளிலேயே மோசமான விஷச்செடிகள், டெபாசிட் இழக்கப்பட வேண்டியவர்கள், அரசியலை விட்டு அடித்து துரத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய பட்டியலோட அடுத்த வீடியோல தொடர்ந்து பேசுவோம்.